உன் சித்தி தான் அத்தையை தூண்டி விடுவாங்க. அத்தையை எப்பவுமே உன் சித்தி சொல்றதான் சரின்னு நம்புறாங்க. அது தப்புன்னு அவங்களுக்கே ஒரு நாள் புரிய வரும். எனக்கு எல்லாரோட சந்தோஷமும் முக்கியம் ரேவதி. மனுஷங்க நான் தப்பு செய்யத்தான் செய்வாங்க. அதுக்காக அவங்களை அப்படியே விட்டு போயிட முடியுமா? கோவப்பட்ட எதையும் சாதிக்க முடியாது. நம்ம ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரும். அதுக்கு நான் வெளியே இருந்து போராடினா மட்டும் பத்தாது. வீட்டுக்குள்ள இருந்து நீயும் எனக்கு உதவி பண்ண ரேவதி. நான் என்ன உதவி பண்ண முடியும் மாமா? இப்போதைக்கு உனக்கு நம்ம கல்யாண விஷயம் தெரிஞ்ச மாதிரி யாருக்கிட்டையும் காட்டிக்காத. அப்பா அக்கா கிட்ட கூட சொல்லக்கூடாதா? இல்ல, யாருக்கிட்டையும் சொல்லாத. நம்ம சில விஷயங்களை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் இது யாருக்கும் தெரியாமலே இருக்கட்டும். புரியுது மாமா. நான் யார்கிட்டயும் எதுவுமே சொல்லல. போதுமா? நம்ம கோயில்ல நடக்க போற கலச பூஜையை மாமா தான் பண்ணணும். இங்க ஊர் மக்களும் அதான் விரும்புறாங்க. ஆனா மாமா இப்ப இருக்கிற நிலைமைக்கு அத்தை கண்டிப்பா மாமாவை கோயிலுக்கு வரவிட மாட்டாங்க. நான் வேணா அம்மா கிட்ட ஏதாவது சொல்லி அப்பாவை கூட்டிட்டு வருவான் மாமா. இல்ல ரேவதி, அந்த மாதிரி பண்ணா உன் சித்தி ஈஸியா அத்தை மனசை மாத்திடுவாங்க. அப்புறம் அதை வச்சு ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணிடுவாங்க. அது சரியா வராது. அப்போ கோயில் பூஜைக்கு எப்படி அப்பா வர வைக்கிறது? நான் சொல்றேன், நீ அதை மட்டும் பண்ணு. ரேவதி, எங்கம்மா போயிட்டு வர? கோயிலுக்குமா. என்ன ரேவதி, இப்பெல்லாம் அடிக்கடி கோயிலுக்கு போயிட்டு வர போல இருக்கு. என்ன சித்தி பண்றது? சில நேரங்கள்ல மனுஷங்களை நம்ப பயமா இருக்கு. அதான் கோயிலுக்கு போனேன். பயமா? என்ன பயம்? நீ சாமுண்டீஸ்வரியோட பொண்ணு, அத மறந்துடாத. அதான் பயமே இல்லம்மா. ரேவதியோட சிரிப்பை பார்த்தா வேண்டுதல் பலமா இருக்கும் போல இருக்கே. ஆமா மாமா, ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கேன். அதுக்கு தான் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வரேன். அப்படி என்ன முக்கியமான வேண்டுதல்? என்ன, மேல படிக்கணும்னு நினைக்கிறியா? இல்லம்மா, எனக்கான மாப்பிள்ளைய நானே தேர்ந்தெடுத்துட்டேன். இது என்ன ட்விஸ்டுக்கு மேல ட்விஸ்டா இருக்கு? அதாங்க எனக்கு புரியல. இருங்க, அவ என்ன சொல்றான்னு பாப்போம். ரேவதி, நீ முடிவெடுத்துட்டு வந்து பேசுற. முதல்ல நீ செலக்ட் பண்ணிருக்கிற ஆளு யாரு? அவரு வேற யாரும் இல்லம்மா, கார்த்தி மாமா தான். மாப்பிள்ள, என்ன இது? இல்ல, அது சும்மா ஒரு ஆர்வத்துல. ரேவதி, நீ நம்ம குடும்பத்தோட பரம்பரை பகையாளிய கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்ற. இது உனக்கு சொல்ல உனக்கு எப்படி மனசு வந்தது? மா, நீங்க சொல்ற அதே பகையாளி தான் நடக்க இருந்த ஒரு மோசமான கல்யாணத்துல இருந்து என்ன காப்பாத்திருக்காரு. அன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்த மாதிரி இப்போ நீங்க எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கம்மா, ப்ளீஸ்மா. கார்த்தி மாமாவை மேரேஜ் பண்ணிக்கிறதுல என்னம்மா தப்பு இருக்கு? அவரை நான் லவ் பண்றேம்மா. எனக்கு அவரு தான் வேணும். ஈஸ்வரி, நீ உன் விருப்பத்துக்கு பார்த்த மாப்பிள்ள தான் சரியா அமையாம போச்சு. அவ விருப்பத்துக்கு ஒரு மாப்பிள்ளைய பார்த்திருக்கா. அவளுக்கு ஒரு வாய்ப்பு கொடு. இதுல என்ன தப்பு இருக்கு? என்னால உங்க பொண்ணு சொல்றதையெல்லாம் ஒத்துக்க முடியாது. இத பாரு ரேவதி, ஏன் பேச்சு கேளு. நம்ம குடும்பத்துக்கும் அவங்க குடும்பத்துக்கும் தலைமுறை பகை இருக்கு. அந்த பகைய மறந்துட்டு என்னால அவனை நம்ம குடும்பத்துக்குள்ள சேர்க்கவே முடியாது. அம்மா, சும்மா பகை பகைன்னு அதையே சொல்லாதீங்கம்மா. பாட்டிக்கு நடந்ததும் பெரியம்மாக்கு நடந்ததும் ஒரு சோகமான விஷயம்தான். ஆனா அந்த பகையில கார்த்தி மாமா என்ன பண்ணாரு? இவ இவ்ளோ உறுதியா இருக்கா.
நான் கொஞ்சம் எதிர்த்து பேசினா அவ அப்பாவை வச்சே காரியத்தை சாதிச்சுப்பா. இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணணும். நீ சொன்னது சரிதான் ரேவதி. என்னோட பகையை நான் உனக்கு கைமாத்தி விட நினைச்சது தப்புன்னு நீ எனக்கு உணர்த்திட்ட. இப்ப என்ன உனக்கு? கார்த்தியை பிடிச்சிருக்கு, நீ அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு விரும்புற, அவ்வளவுதானே? ஆமாமா. ம், சரி ரேவதி, ஓ ஆசைப்படியே நீ கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்கோ, போதுமா? ரேவதி, என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்மா உனக்கு. மறுபடியும் கார்த்தி எனக்கு சகலையாக்குனதுக்கு உனக்கு மிக்க நன்றிமா, மிக்க நன்றி. என்ன மாமா சொன்னீங்க? சந்தோஷத்தில் வார்த்தைகள் தவறத்தானே செய்யும். இதையெல்லாம் கண்டு கொள்ளாதே, விட்டு விடு, விட்டு விடு. என்ன இங்க ஒருத்தவங்க சிலையாயி நிக்கிறாங்க? ரியாக்ஷன் செய்ய காணமே. ஓ, ஷாக்கா ஷாக்கா ஷாக்கா. ஷாக்ல எப்படி ரியாக்ஷன் வரும்? போதும், என்கிட்ட தேவையில்லாம வச்சுக்காதீங்க. என்கிட்ட வம்பு பண்ணிதான் ஒருத்தன் எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரியும். அந்த நிலைமை உங்களுக்கு வேணாம். ஓ, அப்படி சொல்றீங்களா? இப்ப நீங்க சொன்னதுனால சொல்றேன். நேத்து ஒரு டைனோசர் படம் பார்த்தேன். அதுல ஒரு குட்டி நாய் டைனோசரை பார்த்து வவ் 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 அப்படின்னு கத்திட்டே இருந்துச்சு. எல்லாரும் அந்த குட்டி நாயை பார்த்து என்ன தைரியம் பாரு அந்த நாய்க்கு அப்படின்னாங்க. ஆனா அந்த டைனோசரு அந்த நாயை சீண்டவே சீண்டாம பாவம் கோ ஹெட் அப்படின்னு நகர்ந்து போய்கிட்டே இருந்துச்சு. என்ன நாயின்னு சொல்ற அளவுக்கு உங்களுக்கு அவ்வளவு தைரியம் வந்துருச்சா? ஐயோ சின்னத்த, நீங்க சீரியஸ் ஆகாதீங்க. நான் படத்துல பார்த்த கதையை தான் சொன்னேன். உங்களை யாராவது அப்படி சொல்ல முடியுமா? ரோகிணி, ஐ எம் வெரி ஹாப்பி. சகல வர்றதுக்குள்ள ஒரு பாயசம் ரெடி பண்ணு. சரிங்க. சகல நாம நினைச்சது எல்லாம் தலைகீழா நடக்குது. எவன் இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சாமுண்டீஸ்வரியை இவ்வளவு நாளா கொம்பு சிவி விட்டுட்டு இருந்தோமோ, அவனையே இந்த வீட்டுக்கு திரும்ப கூட்டிட்டு வர சாமுண்டீஸ்வரியே போவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல.